எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே, 2024 டிசம்பர் 23 முதல் 29 வரை, மார்கழி மாதம் 8 முதல் 14 வரை, இந்த 7 நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாகவும், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றி விரிவாக இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு நேயர்களே, உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியத்திற்கு அதிபதியான சூரியன் இருக்கிறார். ஆகையினாலே உடல் உபாதைகள் ஏதும் ஏற்படாத வண்ணம் சற்று கூடுதல் அக்கறை தேவை. ஒர்க் அவுட், அதாவது ஜிம்மிற்கு சென்று ஒர்க் அவுட் செய்கிறீர்கள், உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்றாலும் கூட அதிகப்படியான வேலை பளுவை, அதாவது ஒர்க் அவுட்டிலும் சரி அல்லது உங்களுடைய சாதாரண வீட்டு வேலை அல்லது அலுவலக பணியிலும் கூட அதிகப்படியான வேலைகளை நீங்கள் எடுத்து செய்வது உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதை தவிர்க்க வேண்டும். முதலிலே இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ராசியிலே சூரியன், தந்தை வழி ஆதாயங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். அதனால் தந்தையார் வழியிலே ஏதேனும் வரவேண்டியது இருந்தால் அதை கேட்டு பெறுவதற்கான முயற்சி என்பது வெற்றியை தரும். உங்களுடைய வாழ்க்கை துணை, அவர்களுடைய உடல் நலத்தின் மீது இந்த வாரத்திலே நிச்சயமாக நீங்கள் சற்று கூடுதல் அக்கறை என்பது வைத்திருக்க வேண்டும். காரணம், ஏதேனும் சிறு சிறு உபாதைகள் மூலமாக அவருடைய பணி, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வேலைகள் கெடுவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் தருகிறது. ஆகையினால் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆட்சி பெற்ற சனி பகவான் எதிலுமே உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. புதுவிதமான ஆடை ஆபரணங்களை எல்லாம் நீங்கள் வாங்க முயற்சி செய்யும் போது ஒரு மாடர்னான ஒரு விஷயம், லக்ஸரியான விஷயம், பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகம். சற்று கூடுதல் பணம் இருந்தால் வைரம் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த வார கிரகநிலைகள் தருகிறது. உங்களுடைய பக்தி சிந்தனைகள் மேலோங்கும். ஏற்கனவே 7 சனியிலே அடிபட்டு இப்போது 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அதனால பக்தி சிந்தனைகள் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பக்தி மார்க்கத்திலே மனம் லயிப்பது என்பது முக்கியம். தனுர் மாதத்திலே அதிகாலையிலே எழுந்து, சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து பூஜைகளை செய்வது, இல்லத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு தொடர்ந்து லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களிடம் தேவையில்லாமல் உங்களுடைய ரகசியங்களை சொல்வதோ அல்லது மற்றவர்கள் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 3ஆம் நபர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதோ, மற்றவர்களுடைய காதலுக்கு உதவி செய்கிறேன் என்று செல்வதோ, இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்ற செயலாக அமையாது. அரசு சார்ந்த விஷயங்களிலே இதுவரை தடை தாமதம் ஏதேனும் இருந்தால் அது மறையும். உங்களுடைய முதலாளிகள் அல்லது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமான முடிவுகளை, அதாவது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சில முடிவுகள், அது சம்பள உயர்வாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம், இது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும். மனதளவிலே குழப்பம் இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் மிக முக்கியம் என்னவென்றால், மனதளவிலே குழப்பத்தை நீக்க வேண்டும். 10ஆம் இடம், தொழில் இடத்திலே ஏதேனும் ஒன்று உளறி விடுவது என்று, அந்த உலர்வதன் காரணமாக சிக்கலிலே சிக்கிக் கொள்வது என்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்திலே கேதுவின் மீது குருவினுடைய சுப பார்வை, வக்கர குருவினுடைய பார்வை இருக்கிறது. இருந்தாலும் கூட கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் லாப நிலைகளிலே சற்று கோபப்படாமல் இருந்தால் மட்டுமே, பேச்சை தடிக்க கூடாது. தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் இருப்பது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைகிறது. வாரத்தினுடைய கடைசி பகுதியில மன குழப்பத்தினால் ஏதேனும் ஒன்று சொல்வது, யாராவது வந்து சென்று வரட்டுமா, உதாரணத்துக்கு உங்கள் குழந்தைகளை 2000 ரூபாய் எடுத்துக்கொள்கிறேன், ஒரு இடத்திற்கு சென்று வருகிறேன் என்பார்கள். நீங்கள் மனக்குழப்பத்தில் சரி என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் அவர்கள் சொன்ன விஷயத்தையே உள்வாங்காமல் ஒரு தவறான ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் கவனம். இந்த வாரத்தில் மிக முக்கிய கிரகநிலைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால், 27/12/2024 அன்று சனி பகவான் சதய நட்சத்திரத்திலே, அதாவது ராகுவின் சதய நட்சத்திரத்திலே இது நாள் வரை பயணித்து வந்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போது இந்த நாள் முதல் அவர் பூரட்டாதி நட்சத்திரம், உங்கள் ராசிநாதன் குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாறுவார். இது நாள் வரை மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி வெற்றிக்காக காத்திருந்து சில வெற்றிகளையும் பெற்றிருப்பீர்கள். வேற்று நபர்கள் மூலமாக சில வெற்றி என்பது இருக்கும். உங்களை யாரெல்லாம் பரிதவிக்க விட்டார்களோ 7 சனி காலத்திலே, அவர்களை இனங்கண்டு அவர்களிடமிருந்து வெளிவந்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் சொந்த வீடு, சொந்த வாகனம் என்றெல்லாம் இந்த காலத்திலே ஏற்பட்டிருக்கும். இப்போது 27/12/2024 முதல்
உங்களுடைய ராசிநாதன் மற்றும் 4ஆம் இடத்து அதிபதியுமான குருவினுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணப்படும் போது இதுவரை இருந்து வந்த தடைகள், அதாவது சுபகாரியங்களிலே தடைகள், ஒரு கல்வி, மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி, அல்லது வேற ஏதேனும் ஒரு விஷயம், திருமண பேச்சு, வீடு கட்ட வேண்டும் என்ற அந்த பேச்சு, வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று பேச்சு இருப்பீர்கள். அந்த பேச்சு மட்டும் பேச்சாகவே இருந்திருக்கும், செயலாக இருந்திருக்காது. அல்லது ஏதேனும் ஒரு இடத்துல பணம் சென்று சிக்கி இருக்கும், முதலீடு செய்திருப்பீர்கள், அதில் வராமல் இருந்த பணம், இவையெல்லாம் வர துவங்கும். அதேபோல் அரசு சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அவையெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். இப்போது ஆடை ஆபரணங்கள், நகைகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்தது போன்று வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு இது தரும். அது மட்டுமல்லாமல் நீண்ட நெடுங்கால நாட்களாக ஏதோ ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதற்காக காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஏதேனும் ஒரு விஷயம், உடல் உபாதை, இது நீங்குமா? ஒரு முதுகு வலியாக இருக்கலாம், முதுகுத்தண்டு வலியாக இருக்கலாம், அல்லது சைனஸ் பிரச்சனையாக இருக்கலாம், ஒற்றை தலைவலியாக இருக்கலாம். இது நீங்குமோ நீங்காதோ இருந்து என்று சந்தேகத்தோடு, ஒரு பயத்தோடு இருந்த அந்த மனநிலையில் இருந்த பயம் என்பது நீங்கி ஒரு சுபம் பெறக்கூடிய, குணம் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பெண்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய அமைப்பு, அது எது தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த மாற்றம் தரும். அதே போல் சுக்கிரனும் இந்த பெயர்ச்சி என்பது இந்த வாரத்துல இருக்கிறது, வார கடைசியில இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும். நட்பு உறவுகள் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு, உதவிக்கரம் தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருக்க வேண்டும், குழந்தைகளோடு முரண்படாமல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் உடல்நல செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதிலே கவனமாக இருங்கள். தொழிலில போட்டி என்பது நிச்சயம் இருக்கும். கடன் வாங்கி ஏதேனும் ஒரு விஷயத்தை, வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயம் இருக்கும். ஆனால் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடுவது, அல்லது யாரேனும் உதவி கேட்டு வந்தார்கள் என்றால் தூக்கி கொடுத்து விட்டு அப்புறம் திண்டாடுவது என்ற நிலைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உடல்நிலை சார்ந்த விஷயத்திலே செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்து அதிபதி, அவர் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகையினாலே ரத்தம் சார்ந்த விஷயம், தொற்று நோய்கள் இருக்கக்கூடிய இடம், இவற்றிலிருந்து தள்ளி இருப்பது சிறப்பை தரும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதுதான் வெற்றிக்கான வழி. தொழிலிலே சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும், இருந்தாலும் வெற்றி என்பது இருக்கும். வாரத்துல 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சற்று கூடுதல் அனுகூலத்தை தரும். முதலீடுகளிலே இந்த வாரம் எதிர்பார்த்த லாபம் இருக்காது, ஆனால் திட்டமிட்ட முதலீடுகள் வருங்காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். குடும்பத்திலே குழப்பம், அந்நியர்களால் வர வாய்ப்பு இருக்கிறது. சிலர் உங்களுக்கு எதிராக கூட செயல்படுவார்கள். ஆகையினால் 3ஆம் நபர்களுடைய பேச்சை கேட்டு குடும்ப வாழ்க்கையில எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை தேவை. சிவ வழிபாடு, சிவாலயங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் சென்று வழிபாடு செய்வது வெற்றி தரும். எனது அன்பு நேயர்களே, 23 டிசம்பர் துவங்கி, அதாவது திங்கட்கிழமை துவங்கி 29 டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்திலே இது கலிகாலம், குரோதி வருடம், மார்கழி 8 முதல் மார்கழி 14 வரை அமைகிறது. சந்திரன் இந்த வாரத்திலே 3 நிலைகளிலே இருந்து பலன் தருவார். சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய். எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, அல்லது உங்களுக்குள் ஒரு ஆலோசனை செய்து பேசுவது, அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர், உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள், அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும். குரு ரிஷபத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார், சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி. விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாகமாக அமைகிறதோ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம், செவ்வாய் நீச்சம் வக்கரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்க கூடாது. இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது. மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம், மீனம், மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்திலே அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல், அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும், அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்துல 23/12/2024 மார்கழி 8 திங்கட்கிழமை 5:08 PM வரை அஷ்டமியாக இருக்கிறது. அதன் பின்னர் நவமி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் 9:09 AM காலை வரை, பிறகு அஸ்தம்.
நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகமாக அமைகிறது திங்கட்கிழமையில. இது தேய்பிறை அஷ்டமியாக இருக்கிறது. சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். காரணம், இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர். ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. அஷ்டகா என்று கேலண்டர், தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும். காலபைரவருக்கான வழிபாடுகள், குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளில இருக்கும். காசியில் கலங்காது காத்தருளும் காலபைரவர் வழிபாடு சிறப்பு தரும். அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா? ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால், உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர், கால பைரவர், ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும். தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும். நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தந்துவிடும். இது தனிய நாள் ஆகையினாலே திங்கட்கிழமை அன்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 24, 2024 இரவு 7:52 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் 12:17 PM வரை, அதன் பிறகு சித்திரை. நாள் முழுவதும் சித்த யோகம். கரிநாள். இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும். அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இது அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 10 புதன்கிழமை டிசம்பர் 25, 2024 10:29 PM வரை இந்த தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3:22 PM வரை, அதன் பிறகு சுவாதி. இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? தசமி என்றாலே வெற்றி. அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம். புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும். இந்த நாளிலே செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும். நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய, நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும். ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள். குறிப்பாக வரன் பார்க்க, பெண் பார்க்க, பெயர் வைக்க, புதிய வாகனங்கள் வாங்க, புதிய வீடு வாங்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது, சுப நாளாக அமைகிறது. இது அதாவது மார்கழியில இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு, மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், சக்கரத்தாழ்வார் வழிபாடு என்பது நன்மைகளை தரும். சுதர்சன ஹோமம் செய்வது, சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே கூட்டி தரும், அதிகம் ஏற்படுத்தி தரும். அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 11 வியாழக்கிழமை டிசம்பர் 26, 2024 இரவு 12:44 AM வரை, அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. சுவாதி நட்சத்திரம் மாலை 6:09 PM வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம். வியாழக்கிழமை அன்று ஏகாதசி வருவது என்பது ஒரு மிக மிக சிறப்பு. பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நன்று. திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும்போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால் மற்ற நாடுகளில் கிடைக்காதா என்றல்ல, அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும். இந்த வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும். அதனால்தான் இதற்கு ஜீவ வார ஏகாதசி என்று சொல்வார்கள். நாள் முழுவதும் அமிர்த யோகமாக அமைகிறது. கரிநாள், சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும், செல்வ வளம் தரும், தொழில் வளம். இந்த நாளிலே நீங்கள் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். குறைந்தபட்சம் ஒரு வேளை உணவையாவது தவிர்த்து மாலை வேளையிலே அருகிலே, இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 12 வெள்ளிக்கிழமை டிசம்பர் 27, 2024 இரவு 2:26 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. விசாகம் நட்சத்திரம் இரவு 8:28 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். காஞ்சி பரமகுரு ஆராதனை, அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு, ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள். குரு தோஷம் இருக்கிறது, ஏதேனும் சொல்லிக் கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும். அதாவது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும்.
அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில குரு வழிபாடு செய்வது சிறப்பு தரும். குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும். அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம், பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது, குறிப்பாக இந்த நாளிலே அதாவது வெள்ளிக்கிழமை அன்று காலை 7:10 பெருமாளுக்கான வழிபாடு, அதற்கான படையல் எல்லாம் வைத்து கற்பூர தீபம், தீப தூப ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மிக சிறப்பான நேரமாக அமையும். அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 13 சனிக்கிழமை டிசம்பர் 28 இரவு 3:32 AM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. அனுஷ நட்சத்திரம் இரவு 10:13 வரை, பிறகு கேட்டை. மிக மிக சிறப்பான நாள். சனி தோஷம், ஏழரை சனி, அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை, அர்த்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால், அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே சனி பகவானுடைய சந்நிதிகள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். ஒரு முக்தியை தரும். பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை, விமோசனத்தை தரும். சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம். ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையிலே வருவது மிக சிறப்பு. மேலும் இது பிரதோஷம். மேலும் ஒரு சிறப்பு, சனி பிரதோஷம். இந்த நாளிலே பிரதோஷ வேளையிலே சனிக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதிலே பங்கேற்று, அதன் பின்பு நந்திகளின் இரு கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை, நல்ல ஒரு நிலையை, அனுகூலத்தை தரும். இந்த நாள் அதாவது சனிக்கிழமை, அந்த நாள் இரவு நள்ளிரவு 12:25 சூரியனானவர் பூராடம் நட்சத்திரத்திற்கு செல்வார். எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியும். அதே போல் பூராடம் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது. அதாவது சனிக்கிழமை இரவு 12:25 முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்யக்கூடிய அமைப்பு என்றால் மேகங்கள் வேண்டும். மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும். அதனால் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது. மார்கழி மாதம் 13 28/12/2024 சனிக்கிழமை இரவு 12:25 முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி 10 வரை இந்த 13 நாள் கர்ப்போட்டம். இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும். மழை இல்லாமல் லேசான தூறல் மட்டும்தான் இருக்கிறது, பெருமழை எல்லாம் இல்லை, வெள்ளம் எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை, அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருடம் முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாகினால இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 14 ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 29 4:01 4:01 AM வரை சதுர்த்தசி, பின்னர் அமாவாசை. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 11:22 PM வரை, பிறகு மூலம். இந்த நாளில மரண யோகமாக இருக்கிறது. மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். விரதம் இருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.